ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பெட்டிக்கோட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெட்டிக்கோட்டை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிராஸ் பீஸை 1 இன்ச்சில் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை நம்ம இந்த போல் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிராஸ் பீஸ் 1 இன்ச்சில் வெட்டினோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை நம்ம அங்கங்கே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஜாயின் பண்ண இருக்கு இல்லையா, அதை இதே போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக அப்படியே ஈக்குவலாக சமமாக வச்சுட்டு அந்த கார்னரில் ஒரு தையல் கொடுத்துட்டே வரலாம். பாருங்க, அந்த கார்னரில் நான் தையல் கொடுத்து அந்த கிராஸ் பீஸை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அப்படியே கயிறு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேக் பீஸ் இருக்குது இல்லையா பெட்டிக்கோட்டில், அந்த பேக் பீஸில் பாருங்கள், இது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பேக் பீஸில் ஃபஸ்ட்டு நம்ம 2.5 இன்ச் அளவில் ஒரு பீஸ் வெட்டினோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச் பீஸை நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் சைடு இதை மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள், அந்த 2.5 இன்ச்சு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தோம்ல, அதை இதே போல் நீங்கள் ஈக்குவலாக சமமாக ஃபோல்ட்ரு பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதை லைட்டை இப்படி திருப்பினீங்க அப்படின்னாலே வரும். இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ இதே போல் திரும்பி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதனால 2 சைடுமே எக்ஸஸாக தெரியுது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது போல் நம்ம தையல் போட்டு ஒரு பீஸை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அதை இதே போல் நீங்கள் இது 3 இன்ச் அளவுக்கு நம்ம பீஸ் வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த 3 இன்ச் பீஸில் பாருங்கள் கரெக்டாக இதில் சிங்கிள் சைடு அதில் ஈக்குவலாக சமமாக பண்ணோம். இதை சிங்கிளாக வச்சுட்டு இதே போல் ஒரு தையல் போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு இப்படி கீறி விட்டீங்க அப்படின்னாலே கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் இதே போல் ஒரு ஃபோல்டு 1/4 இன்ச்சில் மடிச்சுட்டு அந்த ஃபோல்டை கொண்டு நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா, அது மேலே கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாலே அந்த சைடு எக்ஸஸாக நமக்கு கிடைக்கும் கொஞ்சம். பாருங்கள், இப்போ எக்ஸஸாகவே கிடச்சிருக்கு பார்த்திங்களா. அதை கரெக்டாக அது மேலேயே வச்சுட்டு இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆப்போசிட் பீஸும் இதுவும் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை கரெக்டாக சமமாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்படி ஒன்று மேலே ஒன்று போட்டு பாருங்கள். கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதை எக்ஸஸாக இருக்குல்ல, இதை சைடில் கரெக்டாக ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் ஈக்குவலாக இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு பாருங்கள், கரெக்டாக இது மேல் சைடுலேயும் அந்த மடித்தது உள் சைடுலேயும் ஆப்போசிட் சைட் பீஸும் வருது பாருங்கள். இப்போ இதே போல் நீங்கள் ஒன்று மேலே வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த கீழே இருக்குது இல்லையா, இதில் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நம்ம பாக்ஸ் போடலாம்.
பாருங்கள், அந்த இடுப்பு பகுதி கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் கரெக்டாக அந்த தையல்லே 1 இன்ச் அளவுக்கு நான் பாக்ஸ் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு டர்ன் தையல் இது எல்லாமே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் கரெக்டாக அந்த பாக்ஸ் போடுறத வளைவு இல்லாமல் டர்னில் கரெக்டாக போட்டுருங்க. நம்ம பாக்ஸ் போட்டோன்னா பாருங்கள், இப்போ பீஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இதில் கரெக்டாகவே இருக்குது பாருங்கள். இப்போ அதில் ஒரு சைடு நம்ம ஹூக்கும் ஒரு சைடு அந்த ஐயும் கட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி சைடு ஊக்கு மாட்டிக்கிற அளவுக்கு வர மாதிரி நம்ம செட் பண்ணி தைச்சிருக்கோம். இப்போ முன்னாடி பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதே போல் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் 2 சைடுமே நல்லா ஃபுல்லாக ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கார்னரில் இந்த ஷோல்டர் பகுதி, ஆம்கோல் பகுதி எல்லாமே இருக்குல்ல, இது ஃபுல்லாக இந்த பீஸை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். அது எப்படி நான் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நம்ம கார்னரில் தையல் போட்டு கரெக்டாக வச்சுருந்தோம் இல்லையா, அதனால கரெக்டாக இந்த ஆம்கோல் சைடு இருக்குது பாருங்கள், பீஸ் கீழே வச்சுட்டு மேல் சைடில், இது அதுவும் நல்ல பக்கம் சைடில் தான் இதை நம்ம மேலே வச்சு இதே போல் நீங்கள் மேலே கிராஸ் பீஸை வச்சு இப்படி தையல் போட்டுகிட்டே வாங்க. இது கிராஸ் பீஸ் இல்லையா, அதனால் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதை என்ன பண்ணலான்னா, கரெக்டாக அந்த தையல் போட்டோன்னே இதை இதே போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடிச்சிங்க அப்படின்னா உள் சைடு பார்க்குறப்போ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், அதை கரெக்டாக மடிச்சுட்டு இதே போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துகிட்டு வாங்க. அந்த பிசுறு எதுவும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்கா நீங்கள் ஆள்காட்டி விரலால் அதை கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு தைச்சிட்டே வாங்க. நம்ம கிராஸ் பீஸ் வச்சதுனால நீட்னஸாக வந்திருக்கும். பாருங்கள், 2 சைடுமே நான் கரெக்டாக பீஸ் எப்படி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். 2 ஆம்கோல் சைடுமே நீட்டாக நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, இந்த கழுத்து பகுதியை நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஸ்டார்டிங் போலே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஆனால் கட் பண்ணுறப்போ பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் பீஸு எக்ஸஸாக விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் முடிக்கிறப்பவும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கிறப்பவும் அதே மாதிரி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடிக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி மடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த வெளியில் பிசுறு தெரியாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக இதே போல் நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எக்ஸஸை விட்டோம் இல்லையா, அதை இதே போல் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக எப்படி தைக்கிறேங்கிறத பாருங்கள். பாருங்கள், அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குங்கிறத பார்த்தீங்களா. பாருங்கள், இது வந்து பேக் சைடில் அந்த ஃபோல்டு பண்ணதுனால எவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து பாடி பீஸை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம கீழே இன்ஸ்கர்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்கர்ட் பீஸை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுருங்க. 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் ஃப்ளீட் பிடிங்க. இந்த மாதிரி சுருக்கம் வந்து கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு வர மாதிரி நீங்கள் சுருக்கம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த அளவுக்கும் அந்த இடுப்போட அளவு பாடி பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட அளவுக்கும் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு நீங்கள் சுருக்கம் பிடிங்க. ஆனால் பிடிக்கிற சுருக்கம் கரெக்டாக 1/2 இன்ச்சில் தான் பிடிக்கணும். 1/2 இன்ச்சில் 3/4 இன்ச் கேப்பில் நீங்கள் இந்த சுருக்கத்தை வச்சு எடுத்துகிட்டு வாங்க. சுருக்கு பிடிக்கிறப்ப நம்ம பாருங்கள் கரெக்டாக 2 கையிலையும் ஈக்குவலாக அந்த துணியோட அளவு எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தே பழகிட்டு வாங்க.
உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சுருக்கம் எடுக்கலாம். பாருங்கள், கரெக்டான அளவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கார்னரும் எக்ஸஸும் வரக்கூடாது, முன்ன பின்ன வராமல் தான் நம்ம ஃப்ளீட் எடுக்கணும். இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாடி பீஸு, அந்த பாடி பீஸையும் இந்த இன்ஸ்கர்ட் பீஸையும் நம்ம வந்து இதே போல் போட்டு அளந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதை நீங்கள் அளந்து பார்த்துட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்ட்ரு இருக்கு இல்லையா, பாடியோட அந்த ஆம்கோல் சைடு, அது ஃபுல்லாக நம்ம எப்படி பாருங்கள், அந்த இது வந்து ஆம்கோல் சைடு கரெக்டாக இதே போல் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் கேப்பு விட்டு அதில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இதே போல் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நான் ரெண்டுமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதே போல் 2 சைடுமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பீஸ் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் ஒரு பெட்டிக்கோட் தைக்கிறது. இந்த இடத்துல ஊக்கும் ஐயும் கட்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பின்னாடி சைடு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் காஜா போட்டு பட்டன் கூட போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ஒரு பெட்டிக்கோட்டு தைச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுல இருந்து 12 வயசு 13 வயசு வரைக்கும் கூட இந்த அளவு உள்ள பெட்டிக்கோட்ஸை நீங்கள் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வரும், அதுக்கப்புறம் ஆளுங்கிற பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பெட்டிக்கோட் பாருங்கள், லாங்கில் வச்சு பார்க்கல எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.